என் பெயர் ரேவதி. வயது 28. ஒரு வருடத்திற்கு முன்பு கார்த்திக்குடன் எனக்கு திருமணம் நடந்தது. கார்த்திக் என் உயிர் என்று சொன்னால் மிகையாகாது. எங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் நாங்கள் இருவரும் ஒன்றாக பஜனை செய்வோம். அந்த பஜனைகளில் எங்கள் மனங்கள் ஒரு இனிய ராகத்தில் இணைந்து மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லும். ஒரு நாள் கூட அந்த புனிதமான பழக்கத்தை நாங்கள் தவறவிடவில்லை. எங்கள் வீட்டில் நானும் கார்த்திக்கும் அவருடைய அப்பா, அதாவது என் மாமனார் முருகேசன் மட்டுமே இருந்தோம். மாமனார் முருகேசன் அமைதியானவர், ஆனால் வயதானாலும் சுறுசுறுப்பு நிறைந்தவர். வீட்டில் சிறு சிறு வேலைகளை மகிழ்ச்சியாக செய்து எங்களுக்கு உதவுவார். இப்படியே எங்கள் நாட்கள் இனிமையாக ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத ஒரு திருப்பம் வந்தது. கார்த்திக் வேலை செய்யும் மென்பொருள் நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. கார்த்திக், நீங்கள் உடனடியாக சிங்கப்பூர் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் என் மனதில் பயத்தையும் கவலையையும் ஏற்படுத்தின. கார்த்திக்கிடம், ஏங்க, சிங்கப்பூர் போக வேண்டாமே, நான் இந்த வீட்டில் தனியாக எப்படி இருப்பேன்? நம் பஜனை பழக்கத்தை நான் தனியாக எப்படி தொடர்வேன் என்று கண்ணீருடன் கேட்டேன். அவர் என்னை ஆறுதல் படுத்தி, ரேவதி, கவலைப்படாதே, 1 மாதத்தில் உனக்கு வீசா ஏற்பாடு செய்கிறேன், நீயும் சிங்கப்பூருக்கு வந்து விடுவாய் என்று உறுதியளித்தார். அப்போது என் மாமனார் என்னை பார்த்து, மருமகளே, கார்த்திக் செல்லட்டும், நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான தோணி இருந்தது. அப்போது அதை நான் கவனிக்கவில்லை. கார்த்திக் சிங்கப்பூர் சென்ற பிறகு எங்கள் வீடு அமைதியாக மாறியது. என் மனம் எப்போதும் கார்த்தியை நினைத்து ஏங்கியது. ஒரு நாள் மாமனார் என்னிடம், மருமகளே, இப்படியே கார்த்தியை நினைத்து வருந்தினால் வீடு எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கேட்டார். அவரை புரிந்து கொண்டு, மாமா வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி வாருங்கள் என்று சொன்னேன். அவரும் உடனே சென்று பொருட்களை வாங்கி வந்தார். ஆனால் என் மனம் இன்னும் அமைதியடையவில்லை. ஒரு இரவு பஜனை செய்ய வேண்டும் என்று ஆசை எழுந்தது. ஆனால் கார்த்திக் இல்லாமல் தனியாக எப்படி செய்வது என்று யோசித்து அறையில் அமர்ந்திருந்தேன். இரவு 10 மணி அளவில் என் அறைக்கதவு தட்டப்பட்டது. பதற்றத்துடன் திறந்து பார்த்தேன். மாமனார் நின்றிருந்தார். என்ன மருமகளே, இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டார். தூக்கம் வரவில்லை மாமா என்று மெதுவாக பதிலளித்தேன். என்னாச்சு, கார்த்தியை நினைத்து வருந்துகிறாயா என்று கேட்டார். மனதில் உள்ளதை மறைக்காமல், ஆமாம் மாமா, அவர் இல்லாமல் பஜனை செய்ய முடியவில்லை என்றேன். அதை கேட்டு மாமனார் மென்மையாக சிரித்தார். பஜனை செய்ய ஆசையாக இருக்கிறதா என்று கேட்டார். ஆமாம் மாமா, ஆனால் தனியாக எப்படி செய்வது என்று தெரியவில்லை என்றேன். அவர் என்னை பார்த்து, கவலைப்படாதே மருமகளே, நான் உனக்கு உதவுகிறேன், கார்த்திக் இல்லையென்றால் என்ன என்றார். நான் ஆச்சரியத்துடன், மாமா, உங்களுக்கு வயதாகிவிட்டதே, இப்போதும் பஜனையில் ஈடுபட முடியுமா என்று கேட்டேன். அவர் சிரித்தவாறு, வயது ஒரு பொருட்டல்ல மருமகளே, நீ பஜனையை தொடங்கு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றார். அவருடைய உற்சாகமான வார்த்தைகளால் உந்தப்பட்டு நான் பஜனையை தொடங்கினேன். அவருடைய உதவியுடன் 1 மணி நேரம் இனிமையான ராகங்களுடன் பஜனை செய்து முடித்தோம். மாமா, உங்கள் உதவி இல்லாமல் இதை என்னால் செய்திருக்க முடியாது என்று நன்றியுடன் சொன்னேன். அவர், மருமகளே, பஜனை மனதுக்கு நிம்மதி தரும், உனக்கு எப்போது உதவி வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லிவிட்டு மென்மையாக புன்னகைத்து தன் அறைக்குச் சென்றார். அந்த நிம்மதியுடன் நானும் தூங்கிவிட்டேன். இப்படியே நாட்கள் இனிமையாக ஓடின. மாமனாரின் உதவியுடன் பஜனைகள் தொடர்ந்தன. எங்கள் ராகங்கள் வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பின. ஒரு நாள் காலையில் வழக்கம்போல் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்த போது வாசலில் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் நின்றிருந்தாள். நீங்கள் யார் என்று கேட்டேன். என் பெயர் கமலா, எனக்கு உறவு என்று யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் உங்களுக்கு உதவியாக இருக்க வந்திருக்கிறேன் என்றாள். மாமனாரிடம் சொன்னேன். மருமகளே, அவள் உனக்கு உதவியாக இருக்கட்டும் என்று அவர் ஆதரவாக சொன்னார். நானும் ஒப்புக்கொண்டு கமலாவுக்கு சில வீட்டு வேலைகளை கொடுத்துவிட்டு மாமனாருடன் பஜனை செய்யத் தொடங்கினேன். கமலா,
எங்களை பார்த்தவாறு அமைதியாக இருந்தாள். மறுநாள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடைக்குச் சென்றேன். 2 மணி நேரம் கழித்து திரும்பிய போது வீட்டு வாசலில் பஜனையின் இனிமையான ராகங்கள் ஒலித்தன. ஆச்சரியத்துடன் உள்ளே சென்றேன். அங்கே மாமனார் கமலாவுடன் பஜனை செய்து கொண்டிருந்தார். எனக்கு கோபம் தலைக்கேறியது. மாமா, இது என்ன கமலாவுடன் பஜனை என்று கேட்டேன். அவர் அமைதியாக, மருமகளே, நான் பஜனை செய்யும்போது கமலா பார்த்தாள். அவளுக்கும் பஜனை செய்ய ஆசை, அதனால் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்றார். ஆனால் என் கோபம் அடங்கவில்லை. கார்த்திக் இல்லாத போது மாமனார் எனக்கு துணையாக இருந்தவர். ஆனால் இப்போது கமலா வந்தவுடன் இப்படி மாறிவிட்டாரே என்று யோசித்துவிட்டு நான் அறைக்குச் சென்று தூங்கிவிட்டேன். மறுநாள் என் மாமனார் என்னிடம் பேச முயன்றார். ஆனால் நான் அவரிடம் பேசவில்லை. அன்று மதியம் நான் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்திருந்த போது என் மாமனாரும் கமலாவும் அங்கே வந்தனர். ரேவதி, தவறாக நினைக்காதே என்று கமலா கண்ணீருடன் பேசினாள். எனக்கு உறவு என்று யாருமே இல்லை. பஜனை செய்வது என் மனதுக்கு ஆறுதல் தருகிறது. அதனால் மாமனாரிடம் உதவி கேட்டேன் என்றால் அவளுடைய நிலையை புரிந்து என் மனம் இழகியது. சரி, இனி நம் வீட்டில் பஜனை நடந்தால் நாம் மூவரும் சேர்ந்து செய்வோம் என்றேன். மறுநாள் காலையில் கமலா வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு எனக்கும் மாமனாருக்கும் சாப்பாடு பரிமாறினாள். பரிமாறும்போது அவள் என்னை பார்த்து, ரேவதி அம்மா, நாம் சாப்பிட்டு முடித்தவுடன் பஜனையை தொடங்கலாமா என்று ஆர்வமாக கேட்டாள். அதை கேட்டு என் மனம் இழகியது. சரி கமலா, சாப்பிட்டு முடித்தவுடன் தொடங்கலாம் என்றேன். அதேபோல் மூவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் எங்கள் பஜனையை தொடங்கினோம். 15 இனிமையான ராகங்கள் வீடு முழுவதும் பரவின. சுமார் 2 மணி நேரம் எங்கள் பஜனை நடந்தது. வீடு மகிழ்ச்சியில் திளைத்தது. பஜனை முடிந்த பின் நான் என் அறைக்குச் சென்று ஓய்வெடுத்தேன். மாமனார் வீட்டுக்கு தேவையான சில பொருள்களை வாங்க கடைக்கு சென்று விட்டார். கமலாவும் வீட்டு வேலைகளை தொடர்ந்து செய்யத் தொடங்கினாள். அன்றிரவு நாங்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்போது கமலா தன் வாழ்க்கையை பற்றி மெதுவாக பேசத் தொடங்கினாள். அம்மா, என் கணவர் 1 வருடத்திற்கு முன்பு இறந்து விட்டார். எனக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் இறந்த பிறகு எங்கள் ஊரில் தனியாக இருந்தேன். அப்போது சிலர் என்னை பஜனை கூட்டங்களுக்கு அழைப்பார்கள். நானும் செல்வேன். நாளடைவில் பஜனை செய்யாமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் உங்கள் வீட்டு பக்கமாக வந்தபோது சற்று ஓய்வெடுக்க உங்கள் திண்ணையில் அமர்ந்தேன். அப்போது உங்கள் வீட்டிலிருந்து பஜனையின் ராகங்கள் வாசலில் கேட்டன. அந்த இனிமையான ஒலி என் மனதை தொட்டது. அப்போதே முடிவு செய்துவிட்டேன், இந்த வீட்டில் தங்கிவிடலாம். இங்கு பஜனையின் ராகங்கள் இனிமையாக இருக்கின்றன என்று கண்ணீருடன் சொன்னாள். அவளுடைய வார்த்தைகள் என் மனதை உருக்கின. நானும் அவளை ஆறுதல் படுத்தி, கமலா, இனி நீ இந்த வீட்டின் ஒரு பகுதி, நம் பஜனைகள் உனக்கும் மகிழ்ச்சி தரட்டும் என்றேன். இப்படியே நாட்கள் மகிழ்ச்சியாக ஓடின. ஒரு நாள் மாலையில் எங்கள் வீட்டில் பஜனை நடந்து கொண்டிருந்தது. 15 ராகங்கள் வீட்டை நிரப்பி மனதுக்கு அமைதி தந்தன. அப்போது வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கமலா கதவை திறந்தாள். அங்கே என் கணவர் கார்த்திக் நின்றிருந்தார். பஜனையின் ராகங்களை கேட்டவாறு உள்ளே வந்தவர் எங்களை பார்த்து, என்ன ரேவதி இது என்று கோபமாக கேட்டார். நான் அமைதியாக, இல்லைங்க, நீங்கள் இல்லாத போது என்னால் பஜனை செய்யாமல் இருக்க முடியவில்லை. மாமனார் முதலில் உதவினார். பின்னர் கமலாவும் எங்களுடன் இணைந்தாள். இதனால் எங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நடந்தவற்றை விளக்கினேன். கார்த்திக் என் வார்த்தைகளை கேட்டு அமைதியானார். சரி ரேவதி, நான் பயண களைப்பில் இருக்கிறேன், சற்று ஓய்வெடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குச் சென்று தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் அவர் எங்களிடம் பேசினார். பின்னர் நானும் கார்த்திக்கும் ஊரிலுள்ள காய்கறி சந்தைக்கு சென்றோம். நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவருடன் வெளியே செல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வழியில் கார்த்திக் என்னை பார்த்து, ரேவதி நான் இல்லாத போது உனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்ததா என்று கேட்டார். நான் அவரை பார்த்து ஆமாம் என்று மென்மையாக புன்னகைத்தேன். ஆனால் மாமனாரும் கமலாவும் எனக்கு துணையாக இருந்தார்கள்.
இப்போது நீங்கள் வந்துவிட்டீர்கள். நம் வீடு மீண்டும் முழு மகிழ்ச்சியில் திளைக்கும் என்றேன். அன்று முதல் நாங்கள் நால்வரும் ஒன்றாக பஜனை செய்யத் தொடங்கினோம்.